அவர் வணக்கம். அயோத்திதாசன் பிறந்த தினம் முக்கியமாக. ஸோ அவரோட 181வது பிறந்த தினத்தை ஒட்டி சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் விஜய் நேற்று மலர் தூவினார். ஓகேவா. அயோத்திதாசரை பற்றி தெரியல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன். ஓகேவா. நம்ம தமிழ் புக்கில் அவரை பற்றி டீட்டெயில்ஸ் இருக்கும் அதிகமாக. தென் பாருங்க, விளையாட்டு வீரர்கள் அனைவரும் உயர்கல்வியை கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும். அமைச்சர் ஆதவர்ஜுனா அறிவுரை. ஆதவர்ஜுனா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இப்போ தமிழ்நாட்டில். ஓகேவா. ஸோ அவர் உயர்கல்வி கண்டிப்பாக எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுமே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஆமாம், விளையாட்டு இருக்கணும், அதே டைமில் படிப்பு முக்கியம். ஓகேவா. ஸோ அதுக்கு தான் இந்த நியூஸ். அதுக்கப்புறம் இந்த நீர் மட்டம் போட்டு ஒரு நியூஸ் இருக்கும். ஓகேவா. பானகசம் அணையில் எவ்வளவு சேப்டார் மணமித்தாறு. ஸோ இது இப்போதைக்கு தேவையில்லை. ஜூன் மாதம் மழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லை வெஸ்டர்ன் காட்ஸில். ஓகேவா. ஸோ அந்த மழை பெய்யும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இதை பற்றி. ஓகேவா. இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க அதை பற்றி. தென் 15 IPS அதிகாரிகள் மாற்றம். சிங்கப்பெண் அதிரடிப்படை ஐஜியாக பவானி சி நியமனம். ஓகேவா. பவானி ஈஸ்வரி. அப்புறம் வழக்க மண்டல ஐஜியாக பிரவீன்குமார் அபிநவு பொறுப்பேற்கிறார். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. பாருங்கள், நாடாளுமன்றம் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தினால் 7,00,000 கோடி மிச்சம். நாடாளுமன்ற குழு தலைவர். ஸோ அதான் 1 நேஷன் 1 எலெக்ஷன் அப்படிங்கிற ஸ்கீம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கொண்டு வந்தால் நல்லா இருக்குமான்னு தெரியல, கொண்டு வர முடியுமான்னு தெரியல ஃபஸ்ட்டு. சரி, ஓகே, பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.